திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஓட ஓட வெட்டி கொலை, பட்டப்பகலில் 2 பேர் ஒரே இடத்தில் படுகொலை, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் படிக்கும்போது தவறாமல் எழக்கூடிய வார்த்தை கூலிப்படையை வைத்து இந்த கொலை செய்யப்பட்டது. கூலிப்படை மூலமாக நடைபெறக்கூடிய கொலைகள், கூலிப்படையை வைத்து நடத்தக்கூடிய படுகொலைகள், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு புறத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. மறுபுறத்தில் இல்லை இது சொந்த காரணங்களுக்காக நடந்த கொலைகள், இல்லை வேறு காரணங்களுக்காக நடந்த கொலைகள் அப்படின்னு அரசு தரப்பில் பதில் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் கூலிப்படை கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறதா? அப்படி அதிகரித்திருக்கிறது என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் என்ன? சமூக ரீதியாக கூலிப்படைகள் உருவாக இந்த சமூகம் ஏற்படுத்தக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? இப்படி பல கேள்விகள் இந்த தலைப்பை ஒட்டி எழுந்திருக்கின்றன. இப்படி ஒரு தலைப்பில் இன்று நாம் நேர்பட பேசாமல் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அஇஅதிமுகவை சேர்ந்த திரு சமரசம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு பீமாராவ், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி மற்றும் திமுகவை சேர்ந்த திரு அப்பாவு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு சமரசம், உங்களிலிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். 2011 அதிமுக அரசு வந்தபோது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்ன வார்த்தை, கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் ஆந்திராவுக்கு தப்பி சென்று விட்டார்கள் இந்த ஆட்சி வந்தவுடன் அப்படின்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 256 கொலைகள் கூலிப்படையை வைத்து நடத்தப்பட்டதாக அரசு ஆவணங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கொலை செய்யறவங்களாம் ஆந்திராவில் வந்து கொலை செஞ்சுட்டு போறாங்களோ? அதாவது தமிழகத்தில் இது நீங்க வரலாறு பார்த்தா கட்டபொம்மன் காலத்துல இருந்து அது இதுன்னு ஒரு இப்ப மட்டும் எடுத்துக்குவோம். தமிழகத்தில் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கூலிப்படையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது எந்த ஆட்சியில்? அது முதல் பார்க்கணும். அரசியலில் அட்டாக் பாண்டி, பொட்டு சுரேஷ், மதுரை மன்னன், முபாரக் மந்திரி, அப்போ, வெள்ளை ரவி, சேரா, சின்னா, இதுவெல்லாம் இப்பொழுது அந்த பெயர் இருக்கிறதா என்று பாருங்கள். இவர்கள் எல்லாம் ஃபேமஸ். ஒரு அமைச்சர் என்று சொன்னால் இன்னன்னார் இவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது இருக்கின்ற அமைச்சர்களுக்கு யாருக்காவது இப்படி வைத்திருக்கிறார் என்று யாராவது குற்றம் சொல்லட்டும். கூலிப்படையை வைத்து அரசியல்வாதிகள் படுகொலை நடத்துறாங்க அப்படிங்கிறதும் இந்த டிபேட்ல ஒரு போர்ஷன் தான். ஆனா கூலிப்படைகளை வைத்து தமிழகத்தில் கொலையே நடக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஐயா, இது நடக்கிறது அன்றாட விஷயம். பிளான் பண்ணி திட்டமிட்டு இல்லை. போலீஸ் மிகப்பெரிய அளவிற்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழ் மாநிலத்தில் தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆங்காங்கு நீங்கள் எந்த இடத்திற்காவது போனாலும் அங்கங்கே ஒரு வண்டி நிற்கும், அங்கங்கே இருப்பாங்க, எல்லாமும் செஞ்சிருக்கு. இதையும் மீறி நடக்கிறது என்றால் தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு உலகத்திற்கு தெரியாத நிலையில் இது நடக்கிறதே தவிர ஒருவருக்கு பாதிப்பு என்று சொன்னால் அவன் அரசாங்கத்துக்கு செய்யக்கூடிய படுகொலைகளை தடுப்பதற்கு தான் அரசு இருக்கு. முதலமைச்சர் கண்ட்ரோல்ல உள்துறை இருக்கு, அவர் கீழே காவல்துறை இருக்கு, அது கீழே பல்வேறு பிரிவுகள் இருக்கு. எல்லாம் இருந்தும் கொலை நடக்குதுன்னா அது அரசோட தோல்வி தானே? அரசு தோல்வி என்பது எப்படி? நீங்கள் தனி நபர் ஒரு ரூமுக்குள்ள நடக்கிற விஷயத்தை எப்படி நீங்க ரூமுக்குள்ள நடக்கல சார். நடு ரோட்ல ஓட வெட்டி கொள்றாங்க, கொலை செஞ்சுட்டு அடுத்த நாளே ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க, நீதிமன்றத்தை சரணடைறாங்க, 2வது நாள் ஜாமீன்ல வெளிவராங்க. இதெல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு வரவே வராதா? அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை கவனத்துக்கு வரவே வராதா? அப்படி வரக்கூடியது மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோமா இல்லையா? நடவடிக்கை என்பது தனிப்பட்ட அடுத்த கட்ட விவாதம். ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா அவரு அதாவது சொல்லும் போதே சொல்றாரு, முதல்ல ஆரம்பிக்கும் போது குறுக்கிடுவானா இருந்தாலும் அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அது அன்றாடம் நடக்கிறது அப்படி ரொம்ப கேஷுவலா இருக்கு. 7806 கொலைகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. 7806 கொலைகள். இந்த கொலைகளில் நீங்கள் சொன்ன மாதிரி 256 கொலைகள் வெல் பிளான்டு மாட்டு. அதாவது ஒரு இதில் நடக்கும்போது, ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கும்போது தகராறு என்னென்னு இருக்குது. ஆனால் அந்த 256 கொலை, 255 கொலைகள் நடக்கும்போதும் நடுத்தருவில் ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்டு ரொம்ப கேஷுவலாக வாகனத்தில் போகிறதெல்லாம் நடக்குது. நேற்று கூட ஒன்று நடந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அரசு ரொம்ப வள்ளுவர் நல்லா சொல்லுவார், கொலை கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலைகட்டு அதோடு நேர் அப்படின்னு சொல்லுவார். கொலை செய்வதிலே அந்த இடத்துல திரும்பிமார் அரசு தரப்புல சொல்லக்கூடிய விஷயம், நாங்க போதுமான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம், எல்லா இடங்களையும் காவல்துறை ரோந்து வருகிறது. ஆனா திடீரென திட்டமிட்டு ஒரு தனிப்பட்ட கும்பல் செய்வதை தடுக்க முடியாது, செஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வாதம். இது போலித்தனமான ஒரு வாதம். அது ஏன் போலித்தனமான வாதம் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா,
இவ்வளோ கொலைகள் நடக்குது, 256 கொலைகள் நடக்குது. குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், அது சரியாக இருக்குமான்னு பாருங்கள். தென் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய கொலைகள், அந்த கொலைகளுக்கு 2 நீதிபதியே 1996 நியமிச்சாங்க. மரியாதைக்குரிய ரத்னவேல் பாண்டியன் அப்புறம் மோகன் அவர்கள். அந்த கமிட்டி என்ன பரிந்துரை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், ஜாதிய கலவரங்கள், குறிப்பாக இந்த ஆதாய கொலைகள் ஒன்று, நீங்கள் சொல்கிறது ஒன்று ஒரு போர்ஷன் இருக்குது. இந்த மாதிரியான ஜாதிய கலவரங்களை தடுப்பதற்கு, சமூக ஒற்றுமையை பேணுவதற்கு, வேலையற்ற வாலிபர்களை, வேலையற்ற இளைஞர்களை திசை திருப்புகிறது மற்ற இந்த மாதிரியான நுகர்வு கலாச்சாரம், மற்றது கொள்கை ரீதியாக அது அப்புறம் நம்ம வரும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரு சரியான திட்டமிடல், அவர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இது வந்து இவரோ அல்லது மற்றதோ பண்ணல, 2 நீதியரசர்கள் பண்ணியிருக்கிறாங்க. 96 பரிந்துரை பண்ணல, இது வரைக்கும் ஏன் பண்ணல? உதாரணத்துக்கு நாங்குநேரி தொழிற்சாலை. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் அதிமுக ஆட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னா, இந்த கொலைகளுக்கு திமுக ஆட்சியில் நடந்த கொலைகளோடு ஒப்பீட்டு அளவில் இது குறைவுன்னு சொல்றாங்க. இப்ப அவரை கேட்டா, அண்ணனை கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, இவர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அந்த ஆட்சி கம்பேரிசன் அவங்க போவாங்க. கர்நாடக உங்களோட கேட்கலாம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆர்கனைஸ்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பிரிவு எனக்கு தெரிஞ்சு தென் மாநிலங்களில் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப வலுவாக இருக்கு. தமிழகம் முழுவதும் 600 அதிகாரிகள் அதுல பணியில் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு டீம் செயல்பட்டும் ரொம்ப சாதாரணமா சென்னை போன்ற நகரங்கள்ல, மதுரை போன்ற மாநகரங்கள்ல ரொம்ப சாதாரணமா நிகழ்வு நடக்குது. அப்ப இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் என்ன செய்யுது? உளவுத்துறை ரொம்ப பிரத்யேகமா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு 2 IS இருக்கிறாங்க, ஒரு கமிஷனர் கீழே IS டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. இவர்கள் பணிதான் என்ன? இல்லை, நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள், எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இங்கே குற்றங்கள் மலிந்து போவதற்கு நம்ம வெறுமனே வந்து ஆளுங்கட்சியை குற்றம் சொல்றதுங்கிறது இல்ல. ஆளுங்கட்சி குற்றம் இல்ல, காவல்துறையினுடைய பொதுவாகவே நடவடிக்கை என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து அவங்க ஆட்சியில் நடந்துக்கிறாங்க, இவங்க ஆட்சியில் நடந்துங்க. நான் வந்து 2 ஆட்சியிலையும் பணியாற்றிவன்கிறதுனால நான் சொல்றேன், ஆட்சிக்காரங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. காவல்துறையினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் தோய்வடைந்திருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய நீதிமுறையிலையும் தோய்வு இருக்கிறது. இந்த தோய்வெல்லாம் எதனால ஏற்பட்டதுன்னு சொன்னா, காவல்துறை எக்ஸஸா பிஹேவ் பண்றாங்க, அவர்கள் கையில் அப்பாவிகள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்க இம்போஸ் பண்றீங்க காவல்துறைக்கு. அது யாருக்கு போய் சேருதுன்னு சொன்னா, குற்றவாளிகளுக்கு போய் சேருது. நீங்க இன்னொரு கிளாரிட்டியா பேச நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீதித்துறை வந்து காவல்துறை மீது, நீங்க ஒரு குற்றத்தை தடுப்பதற்கு நீதித்துறை என்ன உங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க? நீங்க ஒருத்தனை பிடிச்சு விசாரிக்கிறதே 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒன்னு அரெஸ்ட் பண்ணுங்க இல்ல உள்ள போடுங்கன்னு சொல்றதே லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். நீங்க நினைக்கிறீங்க அது சாதாரணம்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு காவல்துறையை பாதிக்குதுங்கிறது அதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து வெளியில வந்து சில விஷயங்களை ஓப்பனா வந்து நான் போலீஸ் ஆபீசர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க லீகல் உச்சநீதிமன்றம் வரை சென்று ஒரு வரையறையை ஏன் நியமிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரொபோசிஷன், அந்த போர்ஷன் ரேஷியோ இருக்கு இல்லையா, ஒரு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது, அதுல பாதிக்கப்பட்டவர்கள் சாமானியர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தான் நீதித்துறை உள்ள வந்து அதை தடுக்கிறதுக்கு செய்யறாங்க. அவர்கள் எந்த இடத்துல உண்மையாமே குற்றம் செஞ்சவங்களை கைது பண்றதுக்கோ விசாரிப்பதற்கோ உங்களுக்கு தடையாம இதுதான். நீங்க வந்து 24 மணி நேரத்துல நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஒண்ணு அரெஸ்ட் பண்ணுங்க இல்ல உள்ள இத பண்ணி போடுங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள. அதுக்கப்புறம் தான் விசாரணைக்கு நீங்க எடுக்க உங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. நீங்க காவலுக்கு விசாரிக்க அனுமதி அவரை வந்து நீதிமன்ற காவல்ல நீங்க எடுக்கிறத பத்தி சொல்றீங்க. நீதிமன்ற காவலில் எடுத்தால் அவரை விசாரிப்பதற்கும் சாதாரணமாக விசாரிப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. இதுலயே ஒரு டோனை நான் பார்க்கிறேன். விசாரணைங்கிறது உங்களுடைய கடுமைத்தன்மையை சொல்ல வரீங்களா? நான் கடுமையா என்னால விசாரிச்சிட முடியும், நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போகல அப்படின்னா என்னால கடுமையா விசாரிச்சு முடிங்கிற டோன்ல இல்ல. கடுமையாக விசாரிக்காமல் ஒருவருடைய ஒருவரிடம் உண்மையை வர வைக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஈவன் பொதுமக்களுக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் யாரை மனதில் வைத்துக்கொண்டு இந்த லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, காவல்துறை செல்வாக்கானவர்களுடைய தூண்டுதலின் பேரில் அப்பாவிகளை பிடித்து துன்புறுத்தி விடுவார்கள்ங்கிற காரணத்துக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்றாங்க. ஆனா இது யாருக்கு போய் சேத? நீங்க சொல்றீங்க இல்லையா கூலிப்படைகள்னு, இந்த கூலிப்படைகளுக்கு பயம் போயிடும். இப்போ முதல்ல ஒரு கூலிப்படைகள் எப்படி உருவாகுதுன்னா, தெரிஞ்சோ அல்லது சடன் ப்ரோவகேஷன்லயோ அல்லது விரோதம் காரணமாகவோ ஒரு அஃபென்ஸ் பண்றான். அஃபென்ஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, அதனால ஏற்படுற விளைவுகள் வந்து அவனுக்கு ரொம்ப குறைச்சலா தெரியுது. அவனுக்கு வந்து எடுக்கிற நடவடிக்கை, அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறதுல இருந்து லீகல் சொல்றதெல்லாம் போஸ்ட் சார். நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து பிரிவென்ஷன் ஒரு ஏரியா இருக்குல்ல. இப்ப நான் கேட்ட நீங்க வரவே இல்லை. ஒரு உளவுத்துறை என்ன செய்து, ஆர்கனைஸ்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல இந்த சிட்டில எத்தனை குண்டாஸ் இருக்காங்க, இங்க எத்தனை ரவுடி இருக்கான், இவனுடைய ஹிஸ்டரி என்ன, இது விஷயங்களை விசாரிச்சு அவனை பின்தொடர்றது, அவனை ட்ராக் பண்றதான வேலை. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் செயல்படவே இல்லையா? இதெல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் நீங்க பாருங்க. இப்ப இந்த கூலிப்படைகள் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தங்களையும் எத்தனை கேஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 20 கேஸ் 30 கேஸ் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, சரண்டர் ஆகக்கூடிய துணிவு அவனுக்கு எப்படி வந்தது? முக்கியமான வாதம் நம்ம பேசலாம். அதாவது திரு அப்பாவின் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த வழக்கு இருந்தது அப்படின்னு தினசரி முறை சொல்லில சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு ஒரு தனி பகுதியே வந்து
எழுதி வெளியிட்டு இருக்கிறீங்க. இதனுடைய அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கிறது? திமுக ஆட்சி காலத்தில் கூலிப்படை கொலைகளே நடக்கவில்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்கன்னு எடுத்துக்கிறதா? அதாவது இதை நான் இப்போ அரசியலுக்காக இதை நான் பேசணும்னு நான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு. இதை என் ஆட்சியில் நடந்து உங்கள் ஆட்சியில் நடந்து அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சமரசம் சொன்ன மாதிரி நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. அவங்க பல பேர் பேரை சொன்னாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும்னா நிறைய பதில் சொல்லலாம். நீங்க சொல்லலாம், பதில் சொல்லலாம். சந்திரலேகாவுக்கு திராவத்தை வீசிட்டு ஆள் அனுப்பி கூலிப்படை அனுப்பி வீசிட்டு ஒரு பைத்தியாரன் சுபர்ணாவை கூட்டி கொண்டு போய் அவனை கொண்டு காட்டி இவன் தான் அக்யூஸ்ட்னு சொல்லி அவனே இறந்து போனான். எம்கே பாலனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் உண்மை அக்யூஸ்ட் இல்லாம நீதிமன்றத்தில் இப்பவும் உச்ச நீதிமன்றத்தில் போய் தட்டிட்டு இருக்காங்க. பண்ணுனது கூலிப்படை, யார் பண்ணான்னு தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறது என்ன செய்யப்பட்டது இல்ல. அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, அருமையா சொன்னாங்க, தென் மாவட்டத்தில் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களும் மோகன் அவர்களுடைய தலைமையில கமிட்டி அமைச்சாங்க. அமைச்சு என்ன இந்த தென் மாவட்டங்களில் பயங்கரமான இந்த ஜாதி சண்டைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் நிதானமா யோசித்து சிந்திச்சு தொலைநோக்கு பார்வையோட சொல்லும்போது நீதியரசர் அவர்கள் சொன்னாங்க, இந்த கூலிப்படைகள்ல இருந்து இப்படிப்பட்ட அசாதாரண நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு பையங்க எல்லாருமே எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நான் சொல்லலை, எல்லா ஜாதியில் உள்ளவங்களும் 15 வயசுல இருந்து 25 வயது வரை உள்ள பையங்க தான் இதுல ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பண்றாங்க. இது அந்த வயசுல அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலுக்கு இல்ல, ஒரு சரியான வேலையும் இல்லை. அதனால 25 நீதியரசர் கொடுத்த பரிந்துரைகள் எல்லாம் ஏத்துக்கிறேன், அதை செயல்படுத்த சொல்றேன் என்ன நடவடிக்கை எடுக்கல. அதுதான் 96ல இருந்து 2000ல அந்த நாங்குநேரி ஹைடெக் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஆரம்பிச்சு 2000ல பண்ணாங்க. அது லண்டன்ல சேர்ந்து சார்லஸ் லூக்ங்கிறவர் தான் அதை எடுத்து இதோட உள்ளதான் கொச்சின்லயும் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஹை லெவல்ல அப்போ இந்த ஹைடெக் பார்க்கு ரொம்ப பிரமாமா வந்த காலம் அதில் ஆரம்பிச்சாங்க. 2001ல ஆட்சி மாற்றம் வந்து அந்த நிமிஷம் வர அதை தொடல. திரும்ப 2005ல தான் நீங்க நாங்குநேரிய தென் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய தென் மாவட்டங்களுடைய பொருளாதார வளத்திற்கும் வேலை வாய்ப்புக்கும் நாங்குநேரி நாங்க கொண்டு வந்தோம், அது அதிமுக செயல்படுத்தலைங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் நீங்க முன்வைங்க, அதை பதிவு செய்யுங்க, அதுல எந்த மாற்றம் இல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த கூலிப்படை கொள்ளைங்கிறது வெறும் தென் மாவட்டங்களை கன்ஃபைனா நிக்கல, சென்னையில கொள்றான், மதுரையில கொள்றாங்க, பாம்பேல இருந்து ரவுடிகள் இங்க வந்து கொலை செய்துட்டு போனதா போலீஸ் சொல்லுது. இது திமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்கு. இன்னும் நான் பர்டிகுலரா சொல்லணும்னா வாக்கிங் டைம் மர்டர் அப்படிங்கிற விஷயமே திமுக ஆட்சி காலத்துல தான் ஆரம்பிச்சது. அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்துல எங்க ஆட்சி காலத்துல இப்படி இருந்ததுக்கு இப்படி ஒரு ரெமெடியை பண்ணணும். இப்ப நடக்கக்கூடிய கூலிப்படைகளுக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஏற்கனவே 2012 செப்டம்பர்ல ஏற்கனவே புதுக்கோட்டையில நான் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் இதே போல கொல்லப்பட்டார். ரொம்ப நேர்மையான ஆளு, நல்ல மனுஷன், அவர் மேல நல்ல ஒப்பீனியன் உண்டு. வெளி மாநிலத்தில இருந்தா கூலிப்படை கொண்டு வந்திருந்தாங்க. அது திரும்ப கோர்ட்டுக்கு வருது. செப்டம்பர் 26ல நீதியரசர் கிருபாகரன் சொல்றாரு, ஒரு மர்டர் நடந்து அப்படின்னு சொன்னா அது அரசியல்வாதியோ ரவுடியோ மதவாதியோ ஜாதி ரீதியாவோ நடந்து அப்படின்னு சொன்னா நீங்க அதனுடைய பின்புலத்தை விசாரிக்கணும், தீவிரமா விசாரிக்கணும், விரைவா விசாரிக்கணும், ஒரு கால அவகாசத்துக்குள்ள நீங்க விசாரிச்சு நல்ல தண்டனை அவங்களுக்கு வழங்கணும். அதுவும் ஆர்கனைஸ்டு கிரைமா இருந்தா இதெல்லாம் நீங்க பார்த்து பின்னணியினுடைய பலத்தை பார்த்து இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை சொல்றாரு. இது இந்த காவல்துறையில 16 பிரிவு இருக்கு. சிபிசிஐடி, இன்டெலிஜென்ஸ், உடனே முடிச்சிருந்தேன். அதுல சொன்ன சீவாரிச்சு முக்கியமானது, இந்த கூலிப்படை வச்சு இந்த கொலைகள் நடத்துவதற்கு ஒரு தனி பிரிவு ஆரம்பிங்க. இது தமிழ்நாட்டில் முதன் முறையா நீங்க ஆரம்பிக்கல, ஏற்கனவே இதற்கு முன் உதாரணம் மகாராஷ்டிராவில் இருக்கு, அதுபடி பண்ணுங்க. நாங்க 3 வருஷம் ஆச்சு, இன்னும் அதுவே பண்ணல. இதே கூலிப்படை விவகாரம் டிசம்பர் 11 போன 2004 வருது. நம்முடைய நீதியரசர் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய சிஜேவும் சத்யநாராயண பெஞ்சுக்கு வருது. அவங்க சொல்றாங்க இதை தீவிரமா விசாரிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் லிஸ்ட்டை கொண்டாங்க. 16,503 பேர் லிஸ்ட்டை கொண்டு கொடுக்காங்க. சென்னையில மட்டும் 3,500 பேர் மேல கொடுத்துருக்காங்க. இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? உண்மையிலே இவங்க கொடுத்த ரவுடி லிஸ்ட் நீதியரசர் சரியா நீதிமன்றம் எங்களுக்கு ஒத்துழைப்பு நாங்க கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம்,
எங்களுக்கான நடைமுறை சிக்கல் அப்படின்னு குறிப்பா இன்னும் சொல்ல போனா சில ஆர்கனைஸ்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற அதிகாரிகள்ட்ட நான் பேசுறேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயமும், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம், உயிரை பணயம் வைத்து பிடிக்கிறோம், ஆனா ஒரு 50,000 ரூபாய் ஜாமீன்லயோ 1 லட்சம் ரூபாய் ஜாமீன்லயோ அடுத்த நாளே வெளியே வந்துடுறான், எங்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லை. இன்னொன்னு பேப்பர்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், எங்களால சரியாக அந்த கால அளவுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ண முடியாதனால கேஸ் நிக்காம போயிருது. இது போன்ற நீதித்துறை சிக்கல்கள் இந்த காவல்துறை நடவடிக்கையில, குறிப்பாக இந்த பிரிவென்ஷன் தடுப்பு நடவடிக்கையில ஒரு தொய்வை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதில் 2 விஷயமா நம்ம பார்க்கணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் சில நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம எல்லாரையும் நேரடியாக இது பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும், முகப்பேரில் அவர் ஒரு வழக்கு தொடுத்து ஒருத்தர் மேலே ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த ரவுடி நேரடியாக போய் அவர் மிரட்டிட்டு வரோம். 2 வாரங்களுக்கு முன்பாடி நேரடியாக போய் உன்னை கொண்டுடுவேன் அப்படிங்கிற, மேலும் ப்ரொசீட் பண்ணினா உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு வரான். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கொலைகளுக்கான காரணத்தில் காவல்துறை எவ்வளோ ஈடுபாடோடு இருக்குது, அரசியல் துறை எவ்வளோ ஈடுபாடாக இருக்குது. உதாரணத்துக்கு மதுரையில் லீலாவதி கொல்லப்பட்டாங்க, எங்கள் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க. அதுக்கு பின்னாடி திமுகவோட ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுச்சு. அவர்கள் மீது நடவடிக்கை சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அதுக்கு திமுக பண்ண அந்த நேரத்தில் பண்ணதற்கு. அதே மாதிரி ரத்னவேல், ஒரு ஊராட்சி தலைவர் ரத்னவேல் கொல்லப்படுற எதுக்கு? ஜாதிய விஷயங்களில் அவர் தலித்துக்களையும் மற்றையும் ஒன்றிணைக்கிறார் என்பதற்காக ரத்னவேல் ஒரு ஊராட்சி தலைவர் கொல்லப்படுறார். இப்படிலாம் நிறைய கொலைகள் இருக்குது. அதில் இன்னும் சொல்லலாம், ஆலடி அருணா முன்னாள் எம்பி, பழனிசாமி கொல்லப்பட்டது, தா கிருஷ்ணன் கொல்லப்பட்டது. இதுக்கெல்லாம் அரசியல் பின்புறம் இல்லையா? அப்போ அரசியல்வாதிகளோடு சில காவல்துறை அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து கொண்டு நடக்கூடிய, இது நான் இங்க மட்டும் பேசல, சட்டமன்றத்திலே பேசுறேன். அதாவது ஒரு நெருக்கடின்னு சொல்றீங்களே நீங்க, சொல்லக்கூடிய காவல்துறைக்கான அந்த நெருக்குதல் என்பது காவல்துறையை செழுமைப்படுத்துவதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்படுது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு பண்ணுது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இதை சரியாக மானிட்டர் பண்றதுக்கு ஓசிஐங்கிற இந்த கூலிப்படையை தடுக்கிற இவங்களுக்கு போதுமான வாகனங்கள் கூட இல்லைங்கிறதா இன்னைக்கு டாக்குமெண்ட்ல. நீங்க அது ஒரு விஷயம் சொல்லலாம். நாம என்ன சொல்றோம்னா, எந்த விதமான ஃபெசிலிட்டிஸையும் உட்கட்டமைப்பு செய்து கொடுக்காம காவல்துறை மட்டும் குற்றம் சுமத்துறது எப்படி சரியா? இல்ல காவல் எந்த ஒரு, அதாவது நான் என்ன சொல்றேன், அதுதான் நான் முன்னாடி வள்ளுவர் சொன்னதை சொன்னேன். ஒரு தண்டனை குற்றவாளி, இப்போ உதாரணத்துக்கு நான் 7806 கொலைகள்ல ஒரே ஒரு மட்டும்தான் கன்விக்ட், அதாவது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, மீதிக்கெல்லாம் தண்டனை வழங்கப்படவில்லை. அப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய கொலை செய்தால் என் பின்புலம் இருக்கக்கூடிய மந்திரியோ அல்லது அரசியல்வாதியோ என்ன வெளியில எடுக்கிறார். அதுக்கு காவல்துறை துணை பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள், காவல்துறை, ரவுடிகள், குறிப்பாக இந்த கூலிப்படை கொலை செய்யக்கூடிய இவங்களோட நெக்ஸஸ், இவங்களோட நெருக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரிப்பதைத்தான் இந்த கூலிப்படை கொலைகளுடைய அதிகரிப்பு காட்டுதா? இல்ல, நிச்சயமாக இல்லை. கூலிப்படைக்கு எந்த அரசியல்வாதிகளும் பின்னணியில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கவங்களும் போக மாட்டாங்க. அவர்களுக்கு எடுக்கிற நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம சட்டம் அவர்களுக்கு ஃபேவரா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜாமீன்ல வந்துடுறாங்க. போய் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ் பண்ணும்போது நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாள்ல பாக்குறேன், தென் மாவட்டத்துல ஒரு கூலிப்படையை சேர்ந்த ஒரு கொலை நடக்குது. முதல் நாள் அந்த செய்தியும் பாக்குறேன். அடுத்த நாள் அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க 3 பேரும் ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகா சரண்டர் ஆகுறாங்க. பின்னோட விசாரிச்சா அந்த போலீஸ் துறையை சேர்ந்தவரே கூப்பிட்டு சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்றாரு. இவங்க தான் இந்த கூலிப்படை கொலையை செஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது. செஞ்சதுக்கு அப்புறம் தெரியற போலீஸ்காரருக்கு செய்யறதுக்கு முன்னாடி செய்யறாங்கன்னு தெரியாதா? இந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது உளவுத்துறை ஏன் இது பண்ணலன்னு சொல்றீங்க இல்லையா. உளவுத்துறைக்கு கிடைக்கிற இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எங்க இருந்து கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுமக்கள்கிட்ட இருந்தா கிடைக்கணும். பொதுமக்கள்கிட்ட போலீஸ் காவல்துறை நெருங்கி போகணும், அவர்களோட மிங்கிள் ஆகணும். ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸருக்கு அவரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல மூவ் பண்றதுக்கு போதுமான நேரம் இருக்கணும். இருக்கிறதே இல்லை. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் அவருடைய எல்லையில ரோந்து வந்த நாட்கள், அவர் அவைலபிளா இருந்த ஸ்டேஷன்ல இருந்த நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது. என்ன காரணத்தினால அது நடக்குது? அது அவர்களுடைய பணி பரவேறு திருப்பப்படுகிறது. அரசியல்வாதிகளை உளவு அரசியல்வாதிகள் இல்ல அரசியல்வாதிகள் உளவு பார்ப்பது, உளவு பார்ப்பது, அதனால கைவிட்டாங்க. நிறைய ஒரு போராட்டங்கள், ஊர்வலங்கள் இதெல்லாம் மிந்தி மாதிரி இல்லை. இப்ப நிறைய நடக்குது. கட்சி சார்பாக, ஜாதி சார்பாக, இயக்கங்கள் சார்பாக ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டால் ஒவ்வொருவரும் முறை வைத்துக் கொண்டு அவரவர்கள் பங்குக்கு ஒரு போராட்டத்தை நிகழ்ச்சி. கேள்வி முடிச்சிரு. எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டத்தையும் சிட்டிக்கு வெளியே, ஒரு நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் வச்சு ரொம்ப காம்பாக்டா கல்யாண நிகழ்ச்சி மாதிரி தான் நடத்துறாங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டமா நடக்கல. இருக்கட்டும், அப்படி நடந்தால் கூட அதில் எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் அங்க கொண்டு குவிக்க வேண்டிய கட்டாயம். அப்ப என்ன பண்ணுது, அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல கிடைக்க வேண்டிய போலீசிங் அந்த ஏரியாவுக்கு கிடைக்காது. நீங்க அடுத்த கட்ட விவாதத்துக்கான உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இருங்க. நான் நீங்க கேள்வி கேட்டதோட பதில் சொல்ல அனுமதிக்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு காவல் நிலையத்தை நீங்க கேட்டீங்கன்னா எந்த நேரமும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல அவைலபிளா
இருக்கிறது இல்ல. அவர் ஏதோ ஒரு பணியில வெளியில அனுப்பப்படுகிறார். அவர் வர்ற வரைக்கும் அந்த ஸ்டேஷன்ல உள்ள காவல்துறை நீங்க சொன்ன இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட பந்தோபஸ்தோட சேர்த்து அரசியல் தலைவருக்கான பந்தோபஸ்தையும் எடுத்துக்கலாம். அதையும் சொல்லலாம். இந்த நிலையத்துல உள்ளவங்க என்ன பண்ணா இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் ஒரு பெட்டிஷனை கூட வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு வரும்போது எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒருத்தர் சொல்றாரு போன் பண்ணி, நான் இந்த மாதிரி சார் வீட்டில் தகராறு பக்கத்தில் தகராறு ஆச்சு சார், நான் கொண்டு பெட்டிஷன் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க சார், ஏன்னா இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரா, அவர் வர்ற வரைக்கும் கேட்குறேன்னு சப் இன்ஸ்பெக்டர். அந்த காலத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் இருந்துட்டு ஹெட் கான்ஸ்டபிள் ரைட்டர் கூட பெட்டிஷனை வாங்கி ரிசீவ் பண்ணி சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு எஸ்எஸ் ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர்னு ரேங்க் கொடுத்து வச்சிருக்காங்க. அவரே ஒரு பெட்டிஷனை வாங்க மாட்டேங்கிறாரு. பயம் என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க அரசியலை குறை சொல்ல, அரசியல் முதலமைச்சரையோ அரசியல்வாதிகளை சொல்ல முடியாது. செயல்பாட்டில் வந்து ஒரு பயம், அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு போச்சு. எதையாவது செய்தால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. காவல்துறையில் எங்களுடைய ஆட்கள் யாருமே தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப சார் சொல்றது என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து எல்லா வேலையும் பாக்குறாங்க. அப்படி இல்ல, நான் வந்து சரியா எனக்கு அவரோட இன்னும் பதில் யாரை பார்த்து பயப்படுறாங்க? அவங்க உயரதிகாரிகளை பார்த்து பயப்படுறாங்களா? விதிகளுக்கு உட்பட்டு செயல்படலைன்னா உயரதிகாரிகளை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம் எங்க வருது? ஒவ்வொரு பெட்டிஷன்லயும் விசாரிச்சு முடிச்ச உடனே அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. லீகல்ல வந்து என்ன பண்றாங்க, நீ ஏன் சிவில்ல தலையிட்ட, பணம்னு இருந்தா போதும், ஒரு நிலம்னு இருந்தா போதும், பார்த்தோன்னே இது சிவில்ல தள்ளி விடுறாங்க. அதுல வந்து உண்மையாவே விசாரித்து முழுக்க நீதித்துறையினுடைய அந்த கான்ஃபிளிக்ட் முடியலன்னு நீங்க சொல்லுவீங்க. அதாவது அதுதான் அந்த லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ற, சிவில் பெட்டிஷன் விசாரிக்காதீங்கன்னு சொன்னோம். சிவில் பெட்டிஷன் தான் இன்னைக்கு சிவில் பெட்டிஷன் சார் கேட்டா நீங்க அதான் சிவில் கோர்ட்டுக்கு போய் சொல்லிடலாம் சார். இன்னைக்கு வந்து நீங்க களவு கேஸ்க்கே கேஸ் எஃப்ஐஆர் போட இல்ல அவர் சொல்றது இல்ல, நான் சொல்றது கேக்குறேன். இது இப்ப இன்னைக்கு கூலிப்படைகளை எப்படி வச்சுக்கிறீங்க? நிறைய நிலங்களுடைய விலைகள் அதிகமாகி போயிடுச்சு. அது ரியல் எஸ்டேட் போர்ஷன் கண்டிப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ் குள்ள உள்ள காம்படிஷன் தான். இடைவேளைக்கான நேரம் இது. நம்ம நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்துட்டீங்க. நம்ம விவாதிக்கலாம். விவாதிக்கலாம். முன்னெல்லாம் அரசியல் கட்சிகளில் உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா வேறு சில தகுதிகள் இருந்தது. இப்போ முன்னாள் கூலிப்படையை சேர்ந்த ஒருத்தர் வார்டு கவுன்சிலர், கூலிப்படையோட தொடர்பு வச்சிருந்தவர் இன்னொரு பதவியில் இருக்காரு. இப்படி அரசியல் கட்சிக்குள்ள சர்வைவல் ஆகணும், பலம் பொருந்தி இருக்கணும்னா அவர் இது போன்ற கூலிப்படைகளை வைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டுருச்சா? அதாவது உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, போலீஸ்க்கு 3 பக்கம் இடி, மக்கள், அரசாங்கம், நீதிமன்றம், அது இது. இப்படி ஜோசியம் பார்த்து எதையும் செய்ய முடியாது. ஒரு தமக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, நாம் செய்யக்கூடிய தொழிலிருந்து நாம் நியாயமானவனாக இருந்தால் போலீஸ்க்கு ஏற்கனவே அதாவது ஒரு புகார் கொடுத்து வச்சாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நான் தொழில் செய்கிறேன், எனக்கு பாதுகாப்பு வேண்டும்னு போலீஸ்க்கு முன்னாடியே சொன்னால் அவங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அதை கவனித்து எங்கெங்கே என்ன செய்யணுன்றது இவங்க தெரியாமல் போட்டு பாதுகாப்பு கொடுப்பாங்க. சட்டவிரோத செயல்களே பல பேர் செய்யலாம், எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும். அது எல்லா கட்சியிலும் இருக்கலாம் ஒரு சிலர். அந்த அடிப்படையில் ஆளுங்கட்சி இதுக்கு பின்புறமாக இருக்குது, அமைச்சர்கள் பின்புறமாக இருக்கிறது என்று ஒரு உதாரணத்தை கூட இப்போ சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய கேள்வி ரொம்ப இதுதான். நான் வந்து பல்வேறு கொலைகள், கூலிப்படை வைத்து நடத்த கொலைகளோட ரெக்கார்ட்ஸை படிச்சுட்டு தான் இங்க வந்து இதை நான் கேட்கிறேன். அதுல ஒவ்வொரு முறை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு கொஞ்சம் கூடுதல் செல்வாக்கு இருக்கு, தைரியமாக அந்த கொலைகளை செய்யறாங்க, பிற கட்சிகளை சேர்ந்து கொஞ்சம் யோசிச்சு கொலை செய்யறாங்க அப்படிங்கிறதா பொதுவா இருக்கிற விமர்சனம். ஆளுங்கட்சி என்பது எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்க சொல்றதுல உண்மை இல்லாமல் இல்லை, உண்மை இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்கு, அது எந்த மட்டத்துக்கு போகுது, அது கூலிப்படை கொலைகளுக்கு ஒரு அளவு வச்சுக்கலான்றீங்களா? இப்ப நீங்க எப்படியாவது நீங்க ஒரு விஷயம் தெளிவு வேணும் நமக்கு. எதையாவது ஒரு விஷயம், இப்போ ஒரு உயர்மட்டம், ஒரு அரசாங்கம், அதில் ஒரு உயர்மட்டம் இருக்குன்னா, முன்னெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர், கட்சி செயலாளர், அவர் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் தான் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அப்படின்ற ஒரு பவர் கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதிமுக ஆட்சியில் அவங்க வேலையை தான் அவங்க செய்யணும், மற்றவங்க வேலையில் தலையிடக்கூடாது. அதுதான் கண்டிப்பா. இந்த 256 கொலைகளுமே அரசியல் தொடர்போடு நடந்த கொலைகள் தான் திரு சமரசம். அது நீங்க அப்படி எதையாவது நீங்க ஒண்ணு சேர்த்து சொல்லிடலாம், அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரெக்கார்ட் வச்சு தான் பேசிட்டு இருக்கேன். நானும் ரெக்கார்டு வச்சு தான் பேசுறேன், நானும் படிக்கிறேன், எல்லா இதுவும் படிக்கிறேன். நான் கண்டிப்பா படிக்கிறேன், நிறைய விஷயங்கள் படிக்கிறேன். அந்த விவாதத்துக்குள்ள வரல, நான் என்னுடைய கற்பனையில எதுவும் பேசல, ரெக்கார்ட்ஸ் பேசுறேன்னு சொல்ல வந்தேன். திரு பீமாராவ், இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கான நெக்ஸஸ் இருக்குல்ல, இது பல காரணங்கள் சொல்லலாம். பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகிற ஏரியாஸ்ல நிலத்தகராறு பொலிட்டிஷியன்ஸ் உள்ள வர்றாங்க, வேறு சில விஷயங்கள் உள்ள வர்றாங்கன்னு. இந்த குடும்ப தகராறுலாம் தாண்டி
இது ரொம்ப ஆர்கனைசேஷன் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் அரசியல் பின்புலம் தான் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அரசியல் பின்புலம் அப்படின்னு சொன்னால் அது மையமாக தான் சுற்றி வரும் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் எதை சுற்றி இயங்கினாலும் கடைசி அரசியல் தான் அதனுடைய தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அரசியல் நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை பெறுவதற்கு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ரியல் எஸ்டேட் தேவைப்படுகிறது, மணல் கொள்ளை. அதாவது சமூக ஆர்வலர்கள் பல பேர் அந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கு முயற்சிக்கும் போது ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் உட்பட நெல்லையில் முதல்ல ஏற்றி கொல்லப்படுகிறார். பல போலீஸ்காரர்கள் தடுக்க போய், தாசில்தாரெலாம் தடுக்க போய் நேரடியாக நம்ம அதை பார்க்குறோம். இப்போ மணல் கொள்ளை, அதுக்கப்புறம் குவாரி கிரானைட்ஸ், இந்த மாதிரியான அந்த கொள்ளைகள், அப்புறம் தாது மணல், இது போன்ற கொள்ளை. இதில் பல லட்சம் கோடி ரூபாய் வருகிறது. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திப்பது என்று அரசியல்வாதிக்கு ஒன்று தேவைப்படுது. சொகுசான வாழ்க்கை என்ற ஒரு கலாச்சாரத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையில் அதை பின்புலமாக இருக்கு. ஒரு சமூகத்தில் ஒரு இளைஞன் என்பவன் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாத்தையும் அனுபவித்து முடித்து விட வேண்டும் என்ற வேட்கையை பல ஊடகங்கள், அதாவது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்ம விளம்பரங்கள் கூட பல வரும்போது வாழ்ந்து முடித்து விடும். அப்ப இந்த அரசியல் சூழ்நிலைக்கும் இதுக்கும் நீண்ட ஒரு விஷயம் சொல்றீங்க. எங்கிட்ட இருக்கிற ஒரு புள்ளிவரத்துல கடைசியாக நடந்த ஒரு தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு கொலையில 5000 ரூபாய், வெறும் 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. 21 வயசு பையன் அந்த கூலிப்படையில முக்கியமான ஆளா இருந்து வெறும் 5000 ரூபாய்க்கு அந்த கொலை செஞ்சிருக்கான். இது எதை காட்டுது? இல்ல, உண்மை நீங்க சொல்ல உண்மை. இதோட இன்னொரு ஒப்பீடு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரியான இது. அதுதான் அந்த பணத்தோட. காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் தீவிரவாத இயக்கத்தில் சேருவதற்கு வெறும் 2000 ரூபாய், வெறும் 2000 ரூபாய் தீவிரவாதர். அப்ப தேசத்திற்கு துரோகம் இழைப்பது என்றால் கூட அவனுக்கு தேவை தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வரும்போது ஒரு போர்ஷன் இருக்கு. இன்னொரு போர்ஷன் என்னன்னு சொன்னா வாழ்ந்து முடித்து விட வேண்டும் என்ற அந்த இது இருக்கு. சினிமாவில் கூட நீங்க அந்த ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு வராங்க. அந்த இன்னொரு போர்ஷன் இருக்கு அதுக்குள்ள, அது மீடியாக்குள்ள. அப்போ கொலைகளே என்ன நடக்குதுன்னா, ஒன்று ஆதாய கொலைகள், இன்னொன்று தீண்டாமைக்கான அந்த கொலைகள், இன்னொன்று அரசு நடத்தக்கூடிய அந்த கொலைகள், இன்னும் நீங்க அதில் நீங்க கிளாசிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நிர்வாக கொலைகள்னு ஒன்று இருக்குது. நிர்வாக கொலைகளில் எது முக்கியமானது அப்படின்னு சொன்னால், ஒன்று உந்துதல் கொலைகள். அதாவது ஒரு விஷயம் வரப்போது நான் சாட்சியாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் பயமுறுத்தல் காரணமாக ஒரு தற்கொலை செய்து கொள்வார். அதுவும் உந்துதல் கொலைகள்னு இருக்குது. நிர்பந்த கொலைகள்னு சிலது இருக்குது. அதாவது போஸ்ட் பண்ணி நிர்பந்த கொலைகள் அப்படியே என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கூலிப்படையில வச்சு தான் செய்யற மாதிரி வந்துருச்சு. ஆமா, அது வந்து கௌரவ ஃபர்ஸ்ட் அஃபெண்டர்ஸ்ங்கறத இந்த மாதிரி வேற மாதிரி ஒரு இது 10 விதமான கொலைகள் இருக்குது. இதுல ஒரே ஒரு கொலை கூட அதை அனுமதிக்க முடியாது. இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட், சொசைட்டி அனுமதிக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு பெண் பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாகப்படும் போது கீதையில கூட சொல்றாங்க, கொல்ல வரும் பசுவையும் கொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவங்க ஒரு கொலை நடத்துறாங்கன்னா எதிர்பாராத விதமாக நடக்கூடிய கொலைகள். இது மட்டுமே வந்து ஜுடிஷியல் சிஸ்டத்தில் கூட என்ன சொல்றாங்கன்னா, தண்டனை கொடுக்கும்போது அதை பொறுத்து பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீதி கொலைகள் எல்லாம் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதான் உங்களுக்கு சொன்னேன். சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் நான். இந்த 7806 கொலைகளில் இதுவரையில் நான் சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே நான் கேட்டிருக்கிறேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இந்த வழக்குகளை துரிதமாக விசாரித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் தான் இந்த கொலைகளை ஓரளவு குறைக்க முடியுமே தவிர, பாதுகாக்கப்படும் போது இந்த கொலைகள் அதிகப்படுகிறது. எனவே பணத்திற்காக, அதாவது ஆதாய கொலைகள் அதிகமாக நடக்கிறது. இதை தடுப்பதற்கு நம்முடைய உளவுத்துறை, ஸ்டேட் உளவுத்துறை, இது வந்து கூலிப்படை வச்சு ஒரு 2 கேங்குக்குள்ள ஒரு கொலை நடக்குது. ரொம்ப சாமானியமான மக்கள் பார்க்கும்போது அவங்க கேட்கிற கேள்வி யதார்த்தமா இதுதான். இந்த குரூப்ல இருக்கவனே இன்னைக்கு போட்டாங்க, இன்னும் ஒரு வாரத்துல, ரொம்ப சாதாரணமா நாங்க செய்தி சேகரிப்பு போகும்போது மக்கள் பேசுறது, அடுத்த வாரத்துல கண்டிப்பா இந்த குரூப்ல ஒருத்தனை போட்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரண மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கொலை அந்த இடத்துல நடக்குது. இந்த அளவிற்கு கூட இதை ஒரு ட்ராக் ரெக்கார்ட் நடந்த பின்பு கூட அதை பின்தொடர்வதற்கு நடைமுறையில் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வந்து காவல்துறைக்கு இருக்கா? இருக்கு. அதாவது நானே பல குற்றவாளிகளை பிடிச்சு விசாரிக்கும் போது ஒரு கேங் மாதிரி வச்சிருக்கான். அவனை பிடிச்சி நம்ம விசாரிக்கும் போது சொல்லுவான், முதல்ல அவனுடைய ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப காரணமாக ஒரு கொலை பண்ணியிருப்பான். ஒரு கோபத்தினாலேயோ அல்லது ஒரு ஒய்ஃபு ஏதாவது தகராறு நடந்தவனே பண்ணியிருப்பான். பண்ணி போயிட்டு ஜாமீனில் வந்த உடனே அவனை கண்டு கொஞ்சம் பயப்பட, கொலை பண்ணிட்டானே அவனை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அவன் கூட ஒரு 2 பேர் போய் சேருவான். அவன் ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அவன் அதில் வர சுகத்தை அனுபவிச்சுட்டு அவன் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவான். அது அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு கேங். இப்படி இந்த 2 கேங் ஆகும்போது அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு வேற வழி இல்லை, இதை விட்டு நான் உள்ள நுழைஞ்சிட்டேன், இதை விட்டு என்னால் வெளியே வர முடியாது, இதை விட்டு நான் வெளியே வந்தேன்னா என்ன போட்டுருவாங்க, அதற்காக நான் வேற வழி இல்லாமல் என்னை சாப்பாடு வச்சு போட்டுட்டு இருக்கேன் சார்னு சொல்லியிருக்கான். நான் சில கேங்குகள் ஹைட் அவுட்ஸில் போய் பிடிச்சிட்டு வரும்போது தனியாக ஒரு 10 பேரை வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். கேட்டோம்னா இதுதான் சொல்றான், சார் என்ன வேற தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்க இல்ல, தடுக்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க வந்து அதாவது நீ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கொண்டு வந்து பிடிச்சி போகலாம், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு வெகு நாட்கள் ஆகும். இப்போ நான் வந்து வண்ணாரப்பேட்டையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
இந்த கேங்குகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. ரயில்வே குவார்ட்டர்ஸ் காலியாக கிடக்கிற இடத்துல இருப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள், நிறைய வீடுகள் எல்லாம் சைடில் படி இருக்கும், மாடி ஓப்பன், அதில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாளைக்கு படுத்திருப்பாங்க. போய் நைட்டில் அலைஞ்சு போய் அந்த கேங்குகளை பிடிச்சிட்டு வருவோம், கொண்டு வந்து கேஸ் போடுவோம். போட்டு கேஸை போட்ட உடனே உள்ள போட்ட உடனே வெளியே வந்துருவாங்க, ஜாமீன்ல வந்துருவாங்க. இது விஞ்ஞான யுகம். தேவைகள் பெருகி போச்சு, அதுக்கு ஏற்ற வருவாய் கிடையாது. வருவாய் இல்லாமலே இந்த தேவையெல்லாம் அனுபவிக்கணுன்ற ஆசை பெருகி போச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், வீடு இருக்காது ஆனால் செல்லு இருக்கும். அங்கிருந்து நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு வீடு இருக்காது. வருவாயை பெருக்கி பிரச்சனையை தீர்க்கிறது அரசோட வேலை தானே. அது அரசாங்கம் வேலை கொடுக்குதுங்க, அரசாங்கம் அந்த வேலை செஞ்சாதானே. நீங்க இங்கிருந்து நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேலாக வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வேலைக்கு வருகிறார்கள். ஒரு நாளைக்கு 40-50 பேர் வெளி மாநிலத்திலிருந்து கொலை செய்யவங்க வர்றாங்க. காவல்துறையை வந்து ஃப்ரீ ஹேண்டா விட்டாக்கி நிச்சயமாட்டு நல்ல நடவடிக்கை இருக்கும். இதுக்கு உதாரணம் தென் மாவட்டத்துல இதே போல சம்பவங்கள் நடக்கும்போது 96ல தலைவர் கலைஞர் அப்போது ஒரு எஸ்பியை கொண்டு போட்டாங்க. கேள்வி என்னோட சேர்த்து முடிச்சிருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் காவல்துறைக்கும் தொடர்பு இல்ல, இது சாதாரண நடக்குதுன்னு ஒரு புறத்துல சொல்றீங்க. மற்ற காவல்துறை ஃப்ரீ ஹேண்டா விட்டுறதுன்னா அப்ப காவல்துறைக்கு எங்க நெருக்கடி வருது? இல்ல, காவல்துறையை வந்து அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் பிரச்சனை. இவங்க அப்ப எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியினுடைய ஒரு உதாரணம் சொல்றேன். தென் மாவட்டத்துல பிரச்சனை வரும்போது கண்ணை பண்ணி ஒரு எஸ்பியை 96ல கொண்டு அங்க கொண்டு போடுறாங்க. அது வர சாராயம் ஆறா ஓடுது. ஒரே நிமிஷத்துல அவ்வளவு ஊர்லயும் சாராயம் இல்லாம ஆக்கியிருந்தாரு. இன்னைக்கும் இதுவரை அங்க சாராயம் இல்லை. அவங்களுக்கு நன்றாக அது தெரியும். அதே போல திரும்பவும் அந்த ஜாதிக்காரங்க டிஐஜி ஆகும்போது அங்கதான் அவங்கள போடுறோம் நம்ம. இப்ப நடந்த தென் மாவட்டத்தில் உள்ள சம்பவங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கொலை நடந்த அடுத்த நிமிஷம் அவங்க வந்து அக்யூஸ்டை கொண்டு சரண்டர் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் என்ன சொல்லுதுன்னா அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியாச்சு, விவகாரம் முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் தொடர்ந்து பண்ணுதாங்க. இல்ல, நான் முடிச்சிருந்தேன். தென் மாவட்டத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இது இஷ்யூ ஆகுது. கடந்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ள ஒரு 100கணக்கான சம்பவங்கள் அங்கே நடந்து போச்சு. எந்த கம்யூனிட்டியும் இல்லை. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மண்ணு, டாஸ்மாக், இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல தான், பணத்துக்காக தான் இவ்வளவு பிரச்சனைகளும் ஆரம்ப கட்டம் தான் அவங்களுக்குள்ள வெளியே வருது. இப்போ ஒரு மாசமா புது அதிகாரிகள் 1-2 பேர் போட்டிருக்காங்க. போட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து காவல்துறையினர் வந்து இப்படி சம்பவங்களுக்கு கையில பெரம்பு எடுத்துருந்தாங்க. இப்ப பல பேர் குற்றவாளிகள் உள்ள இருக்காங்க, ஜாமீன் கிடைச்சிருக்கு, வெளியே வர மாட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த கூலிப்படையோட சேர்ந்து ஜாதி கலவரங்களுக்கு காவல்துறை வந்து சரியான முறையில நடவடிக்கை எடுக்கணும்னா நிச்சயமாட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கல. எந்த இடத்துல நீங்க நெக்ஸஸ் இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப அவர் சொன்னார் இல்லையா, நான் ஒரு இடத்துல வந்து சரியா காவல்துறை ஒரு நல்ல அதிகாரியை கொண்டு போட்டதா சொல்றாங்க. இது இவங்க ஆட்சியில மட்டும் இல்ல, எந்த ஆட்சியிலையும் நல்ல அதிகாரிகளை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல போடுவாங்க, அங்க உள்ள குற்றங்கள் குறையதான் செய்யும். அதுதான் நான் சொல்றேன். அதுல நான் இன்னொரு போர்ஷன், அந்த நம்பர் இருக்குல்ல, இப்போ ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு கொலையா இருந்தாலும் அதை அனுமதிக்க முடியாது, அது கூலிப்படை வச்சதால அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற பேஸ் வந்து விவாதத்தை எடுக்கலாம். அந்த நம்பர் அலாமிங்கா போய் அதை எதிர்கட்சிகள் கையில் எடுத்து அது அரசியல் விவகாரம் ஆன பிறகுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்களே ஒழிய அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போதே தடுக்கிறார்கள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல வரும்போதே, அதாவது இவர்கள் வந்து நான் இன்னொரு சொல்றேன், ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதாவது ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள் காலத்திலையும் இவங்க என்னதான் ஆட்சிகள் மாறினாலும் காவல்துறை அதிகாரிகள் நிரந்தரமா இருக்கிறாங்க. அதுல அவங்க யாரும் மாறுறது இல்லை. அவர்கள் தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு குற்றம் நடக்கூடாதுன்னு நினைப்பாங்களே தவிர, ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்படி ஒரு ரைட்டிங் நடக்கணும், இப்படி ஒரு குற்றம் நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இவங்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கும் போதே ஒரு அறிவிக்கையை விட்ட உடனே இந்த அறிக்கை விட்டதுனாலதான் அவர்கள் செய்தார்கள் என்று கிடையாது. இவர்களா சொல்லிக்கலாம், அது கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. வடார்காடு மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. தருமபுரி இதில் தேவரத்தை போட்டு டிஐஜியாக போட்டு அங்கே விஜயகுமார் அவரை வந்து தருமபுரிக்கு எஸ்பியாக போட்டு அதை அடியோடு க்ளோஸ் பண்ணாங்க.
சந்தனம் கடத்தல் வீரப்பன் எவ்வளவு நாளா ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். அதாவது இப்படி அவங்க காலத்துல அவங்க சொன்னாரு கிட்டத்தட்ட 32 பேர் அதுல டிகிரி ஹோல்டர் எல்லாத்தையும் தேவாரம் எங்க கொண்டு போனாரு அவரே பண்ண நேரா காட்டுக்குள்ள கொண்டு போய் எந்த விதத்துமே இல்ல சுட்டு கொல்லப்படுறாங்க. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு சொன்னா என்கவுண்டர் என்ற பேர்ல இப்பவும் அது அரசு கொலைகள்னு சொல்றோம். என்கவுண்டர் பேர்ல எவ்வளவு பேர் சுட்டு கொல்லப்படுது? இந்த மாதிரி அதாவது சார் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது என்னன்னா இது வந்து எந்த சிபிஎம் பார்ட்டியோ இல்ல மார்க்சிஸ்ட் கட்சியோ போய் நக்சலைட்டுகள் நாங்க ஆதரிக்கல, அது வேறு விஷயம். ஆனா அதாவது நீங்க சொன்ன 256 பேரும் வந்து இது சமூக பிரச்சனை. 256 பேரும் ஒன்றும் இது கிடையாது. அவன் வந்து திட்டம் கொல்லப்படுறாங்க. கொல்லப்படும் மீது என்ன நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கு. ஒன்றும் இல்லை, சிம்பிள். 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ்காரங்க சினிமா போய் பார்க்குறாரு, கைதியை கொண்டு போய் சினிமா பார்க்குறாருன்னா இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அப்ப நக்சலைட் உறவு அதிகப்பட்டுச்சு. இல்ல உறவு, அதுதான் சொல்றேன். போலீஸ்காரருக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு இருக்குல்ல, கிரிமினல்ஸ்க்கும் உள்ள உறவு. அவர் சொல்ற ஒரு விஷயம் அது பெருமைக்குரிய விஷயமா சொல்றாரு. அது பெருமைக்குரிய விஷயமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா ஒரு அரசு, நான் என்ன கேக்குறேன், நிறைய சட்டங்கள் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கல, இல்ல சார் கிட்ட கேக்குறேன், இல்ல உங்ககிட்ட இல்ல, அரசியல் சட்டம் சம்பந்தப்பட்டது. அரசியல் சட்டத்தில் வழங்கக்கூடிய பல்வேறு உரிமைகள் இருக்கு. இது போன்ற குற்றங்களை செய்பவர்களை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து இப்போ உத்தரகாண்ட்ல மோடி என்ன சொல்றாரு, உத்தரகாண்ட்ல வடகிழக்கு மாநிலங்களுடைய நக்சலைட்டுகள் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து வை அப்படின்றத அவங்க சொல்லக்கூடியது. விவகாரத்தையும் கூலிப்படையும் ஒன்னாக்க கூடாது என்பது ஒண்ணு. இரண்டாவது வேலை கொடுப்பதே, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார், ஒரு நிமிஷம். வேலை கொடுப்பதை அரசியல் சட்டத்தில் உரிமையாக்க மத்திய மாநில அரசுகள் தயாரா? வேலை கொடுப்பது எவ்வளவு இருக்கு நீங்க சொல்றீங்க வருஷத்துக்கு ஒண்ணு. வேலை கொடுப்ப ரைட் டு இதுல என்ன கான்ஸ்டிடியூஷன் நீங்க கொண்டு வாங்க, அதை கொண்டு வரலாம். ஏன் இது வரைக்கும் இந்த அரசு பண்ண மாட்டாங்க? குற்றம் செய்தவர்கள் இவர்களுக்கு வேண்டியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது கட்சிக்காரர்கள் மட்டும் சொல்ல, எல்லாத்தையும் சொல்றேன். குற்றம் செய்தவர்களாக இருந்தால் காவல்துறை அவர்கள் குறிச்ச கோட்டை தாண்டாம அந்த இது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்குள்ள செயல்படணும். ஏதாவது இருந்தாக்க சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள், காட்டுமிராண்டித்தனமாக செயல்படுகிறார்கள், கொடூரமாக எக்ஸஸ் போறாங்கம்பாங்க. அதே வந்து இவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, மெத்தனமாக இருக்கிறார்கள், தூங்குகிறார்கள், சரியாக நடுநிலையோட நீங்க இருந்தா சொல்ல மாட்டோம். போலீஸ் மெட்ராஸ்ல எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்குன்னு சொன்னாக்கி விருந்தினர் மாளிகை முன்னால ஒரு கட்சிக்காரங்களுக்கு வந்து நினைச்ச இடத்துல உண்ணாவிரதம் இருக்காங்க. அண்ணாச்சலம் முன்னுக்கு இருக்காங்க, கை கட்டி பாத்துட்டு ஆளுங்கட்சிக்கு அதுக்கப்புறம் என்கவுண்டர் மட்டும் தான் தீர்வா? என்கவுண்டர்னு நீங்க சொல்றது, என்கவுண்டர்ங்கிறதே ஒரு நிகழ்ச்சி. இதை சொல்லிட்டு இருக்கிறதே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ங்கறாங்க. என்கவுண்டர்ங்கிறது எதிர்பாராம நிகழ்கின்ற ஒரு போலீஸ் வந்து நேர்மையா பிளான்ட் கில்லிங். ஆந்திராவில் நடந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. ஆந்திராவில் நடந்தது என்கவுண்டர். ஆந்திராக்குள்ள போல என்கவுண்டர் பத்தி டிபேட் இது இல்ல. ஆனா என்னுடைய கேள்வி, நீங்க எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நான் கடுமையான நடவடிக்கை எடுத்தா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லுங்களா? அந்த கடுமையான நடவடிக்கைக்கான டெஃபினிஷன் என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன்னா சாதாரண ஒண்ணு ரெஸ்ட்ரிக்ஷன்க்குள்ள போகாதீங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியல. என்ன நடவடிக்கை? ஈவன் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில்னு ஒரு இது சட்டம் இருக்கு. நீங்க வந்து யாரையுமே ஒரு விசாரணை கொண்டு வந்து அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணணும். உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறை இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் டிஸ்கிரிப்ஷன் தான் அரெஸ்ட் பண்ணணுமான்னு அதுல யாருமே குறுக்கிட முடியாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொண்டு வரும்போதே, கூப்பிட போகும்போதே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சுட்டு, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சுட்டு நான் வர மாட்டேன், நீங்க சொல்றது நீங்க தான். அதுவும் இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுதான் காவல்துறைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஹேடில். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கயோ ஒருத்தன் தப்பு பண்றானோன்னா என்டையர் காவல்துறையும் இப்படி இன்னைக்கு குற்றவாளிகள் யாருமே வந்து கட்சி சார்பற்ற நபர்கள் கிடையாது. எல்லா குற்றவாளி சேரும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில தான் இருக்கான். அப்ப அதை வச்சுக்கிட்டு நீங்க உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் குற்றவாளி நான் சொல்ல முடியும்? ஆரம்பத்துல பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இல்லங்க, நான் சொல்றது அது பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இல்ல. அவன் கட்சி அவனுடைய சேஃப்டிக்காக போய் நுழைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு தர்றாங்கன்னு நான் சொல்லல. பாலிடிக்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் தான். நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல 34% 45% வரைக்கும் கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்த கூலிப்படையினுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்குது அப்படின்ற வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கப்படுது. அரசியலிலிருந்து கிரிமினல் வர்றாங்களா, கிரிமினல் அரசியலுக்குள்ள வர்றாங்களா? இல்ல, இதுல 2 விஷயம் பண்ணணும்.
அதாவது இந்த வழக்குகள் வந்து இப்போ கூட எங்கள் மேலே சில வழக்குகள் இருக்குது. நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் எங்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்குது. ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வாலிபர் சங்கத்தில் இருக்கும்போது போலீஸோட அட்ராசிட்டியை சொல்கிறேன், வெடிகுண்டு வைத்திருந்தார்கள் அப்படி நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெடிகுண்டு யாராவது செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. தான் இந்த மாதிரி பொய் வழக்குகள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குது பாருங்கள். அது என்னென்னா அது வரும், இன்னும் அடுத்து வரக்கூடிய சொசைட்டியில் அது வரும். கீழே இருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணம் சுற்றி இவர் சொன்னார்ல, இந்த ரவுடிசம் வந்து உள்ளே வருவதற்கு இவர்கள் பல அரசியல்வாதிகள் தேவைப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஜனங்களுக்கு தெரியும், நேர்மையான ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு அரசியல் கட்சிகள் முதலில் தயாராக இருக்க வேண்டும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு 10 ரவுடி வேணும் என்று முதலமைச்சருக்கு 8 காவல்துறை பாதுகாப்பு போடுறாங்க. ஆனா ஒரு லோக்கல் கவுன்சிலருக்கு 10 பேர் கூட யதார்த்த சூழல். அதாவது இந்த பிரச்சனைக்கு காரணம் காவல்துறையை யாரும் நம்ம தனிப்பட்ட ஒரு ஆளை சொல்றதுக்கு இல்ல. இந்த சமூகத்துல ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் பிரச்சனைகள் உருவாகுது. அவங்களுக்கு அந்த உருவாகும் போது யார் பாதுகாப்பு அவங்களுக்கு வராங்கன்னா, அரசியல்வாதி போறாங்க, காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல இதை நீ பண்ணு, இல்ல இதை நீ பண்ணு, எனக்கு இன்னார் இருக்கா, நான் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத 15 இருந்து 25 வயசு வரை உள்ள அந்த யங்ஸ்டருக்கு அவங்கள வந்து அவங்கள வந்து என்ன பண்ணி விட்டுருந்தாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி விடுறது காரணத்தினால்தான் இந்த சம்பவம் வருது. அதை நம்ம ஒத்துக்கணும். அதையும் பேச சமூக காரணிகளை இந்த டிபேட்டோட இறுதி பகுதியில் கண்டிப்பா சொல்ல முடியாது. இடைவேளைக்கு அந்த போஸ்ட் எடுக்கலாம். இன்றைய நேர்பட விவாதத்தில் கூலிப்படை கலாச்சாரம் அதிகரிப்பதற்கு காரணம் போலீஸ் மெத்தனம், தனிநபர் கோபம் என்று மக்களிடம் கருத்து கேட்டிருந்த புதிய தலைமுறை. அது மக்கள் அளித்த பதில்களை சதவீத அடிப்படையில் பார்க்கலாம். கூலிப்படை கலாச்சாரம் அதிகரிப்பதற்கு காரணம் போலீஸ் மெத்தனம் என்று 73% மக்களும், தனிநபர் கோபம் என்று 27% மக்களும் பதிலளித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. திரு அப்பாவு, இந்த சர்வே ரிசல்ட்ல இருந்து போலாம் நினைக்கிறேன். இது எதை காட்டுகிறது? இது நம்மளுடைய ஆட்சியிலிருந்து, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்ல இருந்து, அரசியல் கட்சிகள்ல இருந்து எல்லாருமே இதுக்கு பொறுப்பேற்க கடமைப்பட்டவங்க தான். நம்ம ஒரு ஆளை குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம சொல்றதுக்கு இல்லை. மகாத்மா காந்தியை 40-50 வருஷமாட்டு பிரிட்டிஷ்காரன் காப்பாற்றி வச்சிருந்தான். சுதந்திரம் கிடைச்ச அடுத்த நாள் அவரை நம்ம காலி பண்ணிட்டோம். அவரை அந்த கோட்சைக்கு நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் 19ஆம் தேதி அவன் பிறந்த நாள். உன்னுடைய நினைவுகள் இன்னும் நாங்கள் மறக்கலை, உன்னுடைய நிழலாக நாங்கள் இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தீவிரவாதத்தை சொல்கிறாங்க. அதை தான் நீதியரசர் கிருபாகரன் சொன்னார். இவங்க ஒரு தனிப்பட்ட ஆள் இல்லை, இவங்க பின்னால் ஒரு பெரிய கேங் இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷை போட்டுருக்காங்க. அப்போ அவர் வீரமணி சொன்னார், இது வந்து சாதாரணமாட்டு தமிழ்நாட்டில் விலைவாசி விண்ணுக்கு மேலே போயிட்டு ஒன்று தான் சீப்பாக கிடைக்கி, கூலிப்படம் மட்டும்தான் சீப்பாக கிடைக்கி சொன்னாங்கல்ல. 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் நான் முடிச்சிருக்கேன். சமுதாயமும் திருந்தணும், ஒவ்வொருவருக்கும் இதுல தனிப்பட்ட கடமை உணர்வோடு இந்த சமுதாயத்து மேல நம்பிக்கையோட. போலீஸ் மெத்தனம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு காரணமே போலீஸ் மெத்தனம்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு அந்த மெத்தனம் வருவதற்கு காரணமாக இருப்பது அவர்களுக்கு திணிக்கப்பட்டுள்ள தடைகள். அந்த தடைகள் வந்து நீங்க சொல்றது மாதிரி ஒரு அரசியல்னாலவோ இல்லை, சமூகத்தில் ஏற்படுற மற்ற விஷயங்கள், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். அந்த லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், போலீஸுக்குள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்து அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதித்தால் நிச்சயமாக இது போன்ற குற்றங்கள் எல்லாம் தடுக்கலாம். திரு பீமாராவ், உங்களுடைய சமூகத்தில் ஒரு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்டு. அதில் முதலியான பொறுப்பு என்னன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் தான் அந்த பொறுப்பு உண்டு. ஏன்னா ஒரு சமூகத்தை உருவாக்குவது, கொள்கைகளை தீர்மானிப்பது என்பது அவ்வளோதான் முதன்மையான கடமை இருக்கிறது. எனவே அவங்க என்ன பண்ணணும்னா, அவர்களுடைய அரசு, அதாவது கொள்கை சொல்லி தான் ஆட்சிக்கு வராங்க. அப்படி வரும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மற்றது சம்பந்தமாக அது உருவாக்கணும். ஒரு முறையான வாழ்க்கைக்கு ஒரு வாலிபன் வரும்போது இது தவிர்க்கப்படும். 2வது, அரசியல் தலைவர்கள் படோடமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை ரொம்ப சிலாக்கித்து பேசுவது. எனவே இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள், புதிய இளைஞர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்பதற்காக யார் எதை சொன்னாலும், மாற்று கருத்து சொன்னாலும் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அரசியல் கொலைகள் என்பது ஒரு பக்கம் நடைபெறுகிறது. இன்னொரு பக்கம் கூலிப்படையை வைத்து நடக்கிறது. எனவே என்னன்னா, அரசு பல திட்டங்களை நிறைவேற்றி, உதாரணத்துக்கு ஏற்கனவே ரத்னவேல் பாண்டியன் அவர்கள், மோகன் அவர்கள் கொண்ட அந்த நீதிபதி சொன்ன அந்த கருத்துக்களை உள்வாங்கி வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது, ஒரு முறையான வாழ்க்கையை கொண்டு வருவது, தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களில், கருத்துக்களில் இது போன்றவற்றை ஒழுங்காக தீர்மானிப்பது, குற்றவாளிகளை எங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தீர்மானமாக நிறைவேற்றி வரக்கூடிய தேர்தல்களில் எம்பிஏ எம்எல்ஏவோ நிறுத்த மாட்டோம் என்று சொன்னால் முறைப்படுத்தலாம். அதாவது இன்று இருக்கின்ற ஆளுங்கட்சி இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு துணையாக போவதும் இல்லை,
ஒரு ஆட்களை நியமிப்பதும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, சமுதாயத்தில் இப்பொழுது இவர்கள் பேசுகின்ற பல்வேறு கருத்துக்கள் பரிசீலனை நம்ம எடுத்துக்கொண்டு இதற்கு என்னென்ன செய்யலாம் என்கின்ற ஆலோசனையும் அவர்களிடமே நாங்கள் பெற்று அடுத்து வருகின்ற காலத்தில் இது எங்கிட்ட பெறக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாட்டு இப்படி சம்பவம் நடக்காது. எதிர்கட்சின்னு சொல்ல வேண்டியதில்லை, நீங்க நண்பனாவே இருந்து சொல்லலாம். நாங்க ஏத்துக்குவோம். நீங்க அதை பேச விட்டா சரிதான். ஆகவே மக்கள் மத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளும் உளவுத்துறை சொல்லியிருக்கின்ற செய்திகளும் நமக்கு பொதுவாக கிடைத்திருக்கின்ற இந்த நாட்டு நடப்புகளும் எதிர்காலத்தில் அவைகளை அழித்து ஒழித்து கட்டுவதற்கு இந்த அரசு மதிப்பற்றது மனித உயிர். ஆனால் அது ஒரு மலிவான விலைக்கு கூலிப்படையால் கொல்லப்படுவதை எந்த தருணத்திலும் ஏற்க முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு